நேற்று ஒரு ஸ்கூலோட ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ஒரு சீஃப் கெஸ்ட்டு நல்ல ஒரு நியூஸ் ஏஜென்சிலேருந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தார். ஆக்சுவலாக வந்து இந்த டீன் பசங்களும் பேரண்ட்ஸும் எப்படி வந்து பழகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அதனால என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். எல்லாமே கரெக்டு தான் சொன்னார், தப்பு கிடையாது. ஆனால் அவர் என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னார் அப்படின்னா, நீங்கள் பழகும்போது அந்த பையன்கிட்ட போய் உட்காந்து ஸ்கூலில் என்ன நடக்குதுடா, டீச்சர் என்னடா சொன்னாங்க, உங்கள் பிரின்ஸிபல் என்ன சொன்னாங்க, உங்கள் கரஸ்பாண்டன்ட் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேசுங்கன்னு சொன்னார். சத்தியமாக துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுவாங்க. அந்த பையன்கிட்ட போய் அந்த பொண்ணுக்கிட்ட போய் உட்காந்து நீங்கள் ஸ்கூல் ரிலேட்டடாக, படிப்பு ரிலேட்டடாக, அறிவு ரிலேட்டடாக பாடம் நடத்துகிறத மட்டும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களே, அது அப்படியே உடஞ்சி சுக்கு நூறாக போயிடும் அந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, எப்படி பேசலாம் அப்படின்னு கமெண்ட் கூட வந்துருந்து. ரொம்ப சிம்பிள். இதே வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஒரு பையன் இருக்கா, உங்கள் பையன் வயசில். அப்போ அந்த ஃப்ரெண்டோட பையன்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்க? நல்லதும் சொல்லுவீங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கேட்டுட்டு போய் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவீங்களே, சரசு உன் பையன் இப்படி தாண்டி பண்ணுறான், அப்படி தாண்டி பண்ணுறான், அவன் மனசில் அதாண்டி இருக்குது, நீ தாண்டி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கதை சொல்லுவீங்களே, அது மாதிரி அந்த அப்ரோச் எடுத்துகிட்டு போய் பேசுங்க. அதாவது ஃப்ரெண்டோட குழந்தையாக இருந்தால் நீங்கள் எப்படி பேசுவீங்க, அதே பெர்ஸ்பெக்டிவில் பதறாமல் அப்பாக்களும் சிதறாமல் அம்மாக்களும் உட்காந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷன் ஹெல்த்தியாக இருக்கும். அப்போது உங்கள் குழந்தை மனசில் என்ன இருக்குது, அவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன ஆகும்னா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே கிடைக்கும் நமக்கு.